ஹலோ நண்பா! நம்ம கோட் படத்துக்குலாம் வெங்கட் பிரபு சார் வந்து இன்டர்வியூ வந்து குடுத்துக்கிட்டு இருக்காரு. அதில வந்து ஃபயரா நம்ம தளபதிய பத்தி ஒரு விஷயம் சொன்னாரு. அத உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு தான் இந்த வீடியோ பண்றேன். என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கர் வந்து கேட்பாங்க, "உங்கள பொறுத்தவரைக்கும் கோட்னா யாரு?" அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து வெங்கட் பிரபு சார் அவர் வந்து சொல்லுவாரு, "ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொருத்தர வந்து கோட்ன்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்ல வந்து எனக்கு இது வந்து தோனி அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் நெறைய பேர் வந்து சச்சின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மியூசிக்க பொறுத்தவரைக்கும் கோட் வந்து இசைஞானி இளையராஜா சார் தான். ஸோ இந்த மாரி ஒவ்வொரு துறையிலயும் ஒவ்வொருத்தவங்கள வந்து சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கெல்லாம் வந்து ரஜினி சாரோட ஃபேன்ஸ் நாங்கலாம். ஸோ அவர வந்து கோட்டுன்னு சொல்லுவோம். பட் இந்த காலகட்டத்தில, இந்த ஜெனரேஷன்ல யார் கோட்டுன்னா அது வந்து தளபதி விஜய் தான். அவர தான் பெர்ஃபெக்ட்டா சொல்ல முடியும். ஸோ இந்த ஜெனரேஷன்ல வந்து தளபதி விஜய் தான் கோட். அதனால தான் நான் டைட்டில்ல கூட என்ன பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி இன் அண்ட் அஸ் அப்படின்னு கூட போட்டிருக்க மாட்டேன். தளபதி நடிக்கும், தளபதி அஸ் த கோட் அப்படின்லாம் கூட போட்டிருக்க மாட்டேன். தளபதி விஜய் இஸ் த கோட் அப்படின்னு தான் போட்டிருப்பேன். விஜய் சார் தான் கோட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த ஜெனரேஷனில் வந்து கோட் வந்து விஜய் சார் தான். ஸோ அப்படின்னு வந்து நம்ம தளபதியை வந்து ஃபயராக வந்து எலிவேட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த வீடியோ வந்து ட்விட்டரில் வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. ஏன்னா தளபதி விஜய் தான் இந்த ஜென்ரேஷனோட கோட். சினிமாவில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கோட் படத்துக்கு புக்கிங்ஸ்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு, போய் புக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ நண்பா.